வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு கதையோட தலைப்பு தைரியமான குட்டி எலியும் பெரிய சிங்கமும். ஒரு பெரிய சிங்கத்தை விட குட்டி எலி தைரியமா இருக்க முடியுமா? ஆமா, அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தைரியமான குட்டி எலியும் பெரிய சிங்கமும். வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காட்டுல சிங்கம் தானே ராஜா. அது தன்னோட பலத்தை பத்தின ஒரு பெரிய கர்வத்தோட தான் எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் சிங்கம் மரத்தடியில தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு குட்டி எலி தெரியாம சிங்கத்தோட உடம்பு மேல ஏறி விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கம் விழிச்சிட்டு எலிய பிடிச்சிருச்சு. என்ன நீ என் மேல ஏறி விளையாடுற? உன்னை இப்ப நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. ஆனா அந்த குட்டி எலி பயப்படவே இல்லை. அரசரே, தயவுசெய்து என்னை விட்டுருங்க. இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிங்கம், ஒரு சின்ன எலி என்ன காப்பாத்த போகுதா அப்படின்னு சொல்லிட்டு எலிய விட்டுருச்சு. சில நாள் கழிச்சு சிங்கம் காட்டுல நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வேட்டைக்காரன் வச்சிருந்த வலையில சிங்கம் சிக்கிருச்சு. எவ்வளோ கத்தி பார்த்தும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்தாலும் அதால வலையிலிருந்து வெளியே வரவே முடியல. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சிங்கம் சத்தமா கத்துச்சு. மற்ற விலங்குகள் எல்லாம் வேட்டைக்காரனை பார்த்து பயந்து சிங்கத்துக்கு உதவி செய்ய வராம ஓடி போயிட்டாங்க. சிங்கம் தனியா மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த பெரிய கர்ஜனையை கேட்ட குட்டி எலி சிங்கத்துக்கு உதவி செய்ய ஓடி வந்துச்சு. அரசரே, கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லுச்சு. சிங்கம் ஆச்சரியமா பார்த்துச்சு. உன் உதவி எனக்கு தேவையில்ல அப்படின்னு நான் சொன்னனே, இப்போ நீ எனக்கு எப்படி உதவி செய்ய போறன்னு கேட்டுச்சு. எலி பதிலுக்கு பேசாம தன் கூர்மையான சின்ன பற்களால வலைய இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கிற கயிறுகளை எல்லாம் வேகமா கடிக்க ஆரம்பிச்சது. குறுகிய நேரத்திலேயே எலி எல்லா கயிறுகளையும் கடிச்சு அறுத்துருச்சு. சிங்கம் வலையிலேருந்து வெளியே வந்துருச்சு. நண்பா, உன் உருவம் குட்டியா இருக்கலாம், ஆனா உன் தைரியமும் உன் நல்ல மனசும் ரொம்ப பெருசுன்னு சொல்லி எலிக்கு தன்னோட நன்றிய சொல்லிச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? உண்மையான பலம் அப்படிங்கிறது உருவத்துல இல்லை, அது தைரியத்திலையும் உதவும் மனதிலையும் தான் இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கேட்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.